ஓகே, ஸோ வெல்கம் பேக் டு டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் இட். ஸோ டெய்லியுமே நம்ம வந்து நம்ம ரூம்மேட்ஸ் 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் ஆகும் ஒர்க் பண்றவங்கள டெய்லி பேசிட்டு இருக்கோம் டிசி ஜேர்னி அப்படின்ற செக்மெண்ட்ல. ஸோ அந்த வகையில டுடே வி ஹாவ் துர்கா ஃப்ரம் கொல்லுமாங்குடி. ஹாய் துர்கா. ஹாய் மஞ்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மஞ்சு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ நீங்க அப்பப்போ நீங்க இந்த குவிஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணி நிறைய வவுச்சர்ஸ் எல்லாம் வின் பண்ணிருக்கீங்க. அந்த துர்கா தானே? ஆமா ஆமா. சூப்பர். எப்படி கண்டுபிடிச்ச பாருங்க உங்களை. ஓகே துர்கா, சோ எத்தனை வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? 7 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். 7 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? வாவ், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். சோ உங்களோட ஜேர்னியை பத்தி சொல்லுங்க, உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. ஜேர்னின்னு பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் முடிச்ச உடனே ஜாயின் பண்ணிட்டேன். நானு என்னோட சர்டிபிகேட் எதுலாம் நான் வாங்கல, டைரக்டாவே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் ஒரு கோச்சிங் மாதிரி சும்மா போயிருந்தேன், அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ அங்க இருந்து தான் எனக்கு இந்த இன்டர்வியூ ஆஃபர் வந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு அப்ப எனக்கு ஒர்க்னா ப்ராப்பரா என்னன்னே தெரியாது. 19 கரெக்டா 19 இருக்கும் ஏஜ். அப்போதான் ஒர்க்னா என்னன்னு தெரியாம தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை அட்டனே பண்ணேன். ஓகேன்ட்டு அது கண்டினியூ பண்ணும்போது அப்பதான் எனக்கு டிராவல் எல்லாமே எனக்கு புதுசு தான். அதற்கு ஒரு பேம்பர்டு சைல்டா தான் இருந்தேன் வீட்டுல. எல்லாமே எனக்கு புதுசு தான். ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபேமிலி சைடும் சரி ரொம்ப யோசிச்சாங்க, இது எப்படி டிராவல் பண்ணிலாம் போக முடியுமா, இவங்களால ஒர்க் பண்ண முடியுமா, சமாளிக்க முடியுமா அப்படின்னு எதுவும் திங்க் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு இன்டர்னா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழிச்சு ஜூனியர் குரூமேட்டா சேஞ்ச் ஆனேன். அதுக்கடுத்த டைம் அப்ப சீனியர் ஆனேன். அதுக்கப்புறம் எஸ்எம்இல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜேர்னி வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான ஜேர்னி தான். ஒரு ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது, 7 இயர்ஸ்ல ஒரு 3 இயர்ஸ்னா ஒர்க்கு எதுவுமே என்னன்னு தெரியாம தான் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்படியே சக்சஸ்ஃபுல்லா இது வரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்கு. வாவ், சூப்பர். உங்களோட ஜேர்னியை ரொம்ப அழகா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டீங்க. கேக்குறதுக்கு இன்னும் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது கேட்கறதுக்கு. செம. சோ இந்த 7 இயர்ஸ்ல மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட், எனக்கு வந்து இந்த ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சது அப்படின்னா மறக்க முடியாத ஒரு விஷயம்னா என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் வந்து ஒரு பிட்வீன் 5 to 6 மந்த் நான் ஜாயின் பண்ணதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேம் ப்ராசஸ்ல வந்து ஒரு அவார்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே, ஆபீஸ்க்குள்ளே கனெக்ட் பண்ணாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் குவாலிட்டிக்கு வந்து அந்த டீம்ல வந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, கிஃப்ட் பண்றது. அது வரைக்கும் ப்ரொடக்ஷனுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து குவாலிட்டிக்காக ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வந்து பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எனக்கு ஒரு மெமரபிள் மூமெண்டா இருந்துச்சு அந்த இடத்துல. அப்போ வந்து புதுசா இருந்த எனக்கு எல்லாமே இங்க புதுசுதான். பட் அங்க அப்ரிசியேஷன் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட்ல வந்து குவாலிட்டியில இப்போ உங்க பேரை நான் கேள்விப்படுறேன் அப்படிலாம் சொல்லி அப்ரிஷியேட் கொடுக்கும்போது அது எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலா இருந்துச்சு. ஆக்சுவலா குவாலிட்டிக்கு நம்ம பண்ணும்போது இவ்வளவு பெரிய ரெகக்னேஷன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு திங்க் பண்ண வச்ச ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அதுதான். சூப்பர், கிரேட். சோ இப்ப துர்கா அப்படின்னா ஒரே ஒரு வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணலாம்னா உங்களை நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணிப்பீங்க? லேர்னர். சோ நீங்க வந்து ரொம்ப சீக்கிரமாவே லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இல்ல, லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஒரு நாளுமே எனக்கு புதுசா தான் இருக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ற வரைக்கும் ஒரு நாளும் எனக்கு புதுசா தான் இருக்கு. கிரேட், கிரேட், சூப்பர். சோ 7 இயர்ஸ் உங்க டேசி க்ரூ வந்து கரெக்டா? சோ டேசி க்ரூ பத்தி ஒரு ஃபியூ லைன்ஸ் சொல்லுங்க. என்ன மாதிரி உங்களோட மைண்ட் செட், உங்க மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும்? என் மைண்ட் செட் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் இதுதான். இப்போ வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது இங்கதான். ஒர்க்கை பத்தி தெரியாதப்ப நான் ஜாயின் பண்ணது இங்கதான். நான் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கும். அப்கோர்ஸ் நிறைய இதுல வந்து நம்ம குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி டைம்ல நிறைய எனக்கு தோணி இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒண்ணு இங்க நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். சப்போர்ட்மே எனக்கு அந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. மேனேஜ்மெண்ட் லெவலுமே சரி, ஃபுல்லாவே டீம் லெவலுமே சப்போர்ட் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்வேஸ் இது எப்போதுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்றதை விட கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டெய்லிக்கும் ஒரு லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஜாப் எப்போதுமே பெஸ்ட் ஜாப்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான். வா வா, சூப்பர், செம்மையா இருந்துச்சு நீங்க சொன்னது. ஓகே, சோ இப்போ வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்ல பாத்தீங்க உங்களை பத்தி. டேசி க்ரூவை டிஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா என்ன வேர்ட் கொடுத்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஹலோ, சாரி, ஹலோ, கேக்குதா? கேக்குது. ஓகே, சோ ஒன் லைன்ல டிஸ்கிரைப் பண்ண
பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்வேன் எல்லாருக்குமே. எல்லாருக்குமே. ம். சோ நீங்க ஆமா. குடும்பம் மொதல்ல நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கீங்களா? இல்ல ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸா? இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன். இப்போ ஒர்க் ஃப்ரம் இருக்கீங்க. ஓகே சூப்பர். சோ இப்போ வந்து உங்களோட டெஸ்டினேஷன் வந்து எஸ்எம்ஏ இருக்கீங்க. சோ வேற யாரையாவது அந்த டெஸ்டினேஷன் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாரோட எடுத்துப்பீங்க? எதனால? அந்த தாட் எனக்கு இப்போ வரைக்கும் இல்ல. எந்த ஒர்க்கா இருந்தாலுமே அதுலயே இப்படி இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்ல. எனக்கு ஹை லெவல்ல இருக்கிற பொசிஷன் எதுக்குமே போகணும்னு இது வரைக்கும் எனக்கு தோணுனதே இல்ல. சோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. இப்போ எஸ்எம்ஏல இருந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும். அதுக்காக கேட்கிறேன். பொசிஷன் போகணுங்கிற ஆசைலாம் இல்ல. பட் நம்மளோட நம்மளோட ஒர்க் வச்சு நம்மள ஐடென்டிஃபை பண்ணுவாங்கல்ல, அது வந்து எனக்கு அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆசை. அவ்வளவுதான். ஒர்க் வச்சு எனக்கு பொசிஷன்ல இதுக்கு மேல போகணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளோட நம்மளோட ஒர்க் வந்து எல்லாருக்குமே தெரியணும். இப்போ ஒரு 50 பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 1 இயர் கழிச்சு அது வந்து 50ங்கிறது 60, 70 இந்த மாதிரி ஆகணும். இவங்களாம் இவங்க நல்ல ஒர்க்கர் எது கொடுத்தாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நேம் மட்டும் தான் எனக்கு வேணும் லாஸ்ட் வரைக்குமே. பொசிஷன் எனக்கு எப்போதுமே நீட் இல்ல. சூப்பர் சூப்பர். ஓகே இப்போ உங்களுக்கு வந்து இஃப் யூ ஹேவ் எ ஸ்பெஷல் பவர், உங்ககிட்ட ஒரு பவர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பவர் நீங்க எது வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இன்விசிபிள். இன்விசிபிள் ஆகணும். ஏன்? எதனால? இல்ல அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் மத்தவங்களை வந்து நம்ம நோட் பண்ணலாம். நம்ம இது இருக்குறன்ற தெரியாம நம்ம என்னென்ன பண்றாங்கன்றத நம்ம நோட் பண்ணலாம்னு இருக்காங்க. ஆமா எக்ஸாக்ட்லி அதான். வாவ் கிரேட். சோ உங்க ஃபேமிலி பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா ஃபேமிலி ஆக்சுவலா எனக்கு ஒர்க் நான் அவ்வளவு தூரம் சஸ்டெயின் பண்றதுக்கு ரீசனே அவங்க தான். ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க ஃப்ரீடம். ஃப்ரீடம் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒர்க்கு வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லாத்துக்குமே பார்த்து பெருசா எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. அந்த ஃப்ரீடம் எனக்கு இல்ல. ஒர்க் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணல. எனக்கு மெயினா நான் ஒர்க் இது வரைக்கும் நான் சஸ்டெயின் பண்ணி கண்டினியூ பண்றதுக்கு ரீசனே என்ன இது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. எதுக்குமே என்ன ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. இல்ல நீ லீவ் எடுத்தாகணும், இல்ல நீ பர்மிஷன் எடுத்தாகணும், இல்ல நீ வீட்டு வேலையை செய்யணும், நீ ஃபுல்லா ஒர்க்கே தான் பாத்துக்கிட்டு இருக்க, நீ வீட்டுல சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் வீட்டுல ஆக்சுவலா. நான் ஒர்க்குமே ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் நான் ஒர்க் பெருசா வீட்டுல செஞ்சதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒர்க்குன்னு தான் இருந்தேன். ஒரு சின்ன ஹெல்ப் கூட நான் வீட்டுல பண்ணது கிடையாது. இப்பதான் நான் கொஞ்சமா ஹெல்த் இஷ்யூஸ் ஆகுதா சரி நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பண்றேனே தவிர எந்த சப்போர்ட்டுமே நான் வீட்டுக்கு பண்ணதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் தான். அத வந்து அவங்க என்ன எந்த கொஸ்டினுமே கேட்டது கிடையாது. இது வரைக்கும் நான் ஃபோர்ஸ் கூட பண்ணது கிடையாது. சரி ஓகே உனக்கு இது பிடிச்சிருக்கா நீ பண்றியா சரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட்மே ஃபேமிலி தான் கொடுத்தாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனா ஒரு தடவை கூட என்கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்புமே அவங்க எதிர்பார்த்தது கிடையாது. நீ வந்து உன் மைண்ட் ஃப்ரீயா இருக்கா. ஆக்சுவலா அவங்க என் மைண்ட் வந்து ப்ரெஷர் இல்லாம இருக்கா மட்டும் தான் அவங்க யோசிப்பாங்க. ஓகே சூப்பர். சோ நல்லா இருந்துச்சு. சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. ஓகே சோ உங்களுக்கு வந்து ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கு. இது வரைக்கும் நான் அதை யார்கிட்டயும் எக்ஸ்போஸ் பண்ணதே இல்ல அப்படின்னா என்ன அந்த மாதிரி ஏதாவது டேலண்ட் இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலா நிறைய ஹிடன் டேலண்ட்னு சொல்ல முடியாது. ஏதாச்சும் இந்த கட்டத்துல எல்லாருமே உடஞ்சு போயிட்டு இல்ல எனக்கு இவ்வளவுதான், இதுக்கு மேல எதையும் என்ன ப்ரெஷர் பண்ணாதீங்க, இல்ல இதுக்கு மேல எனக்கு எந்த ஒர்க்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏதாவது ஒரு கட்டத்துல. அந்த ஒரு சின்ன ஒரு அக்செப்டன்ஸ் ஓகே சரி பண்ணும் ஓகே ஓகே இது ப்ராப்ளமா அந்த மாதிரி நானே எனக்குள்ள நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு ஒர்க்காஹாலிக் சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு ஓகே இவங்க கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்கன்னு தான் தோணும். பட் எல்லா ஸ்ட்ரெஸ்மே நான் எனக்குள்ள வச்சுப்பேன். இது வரைக்கும் நான் அதை வெளில அந்த அளவுக்கு எல்லாம் காமிச்சதும் கிடையாது, சொன்னது கிடையாது. ஆமா அதை எக்ஸ்போஸ் பண்ணாம அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. ஆமா இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் எங்களுக்குள்ள இருக்குமான்னு என்கிட்ட இருந்து ஷேர் பண்ணும்போது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அது வரைக்கும் நான் எவ்வளவு எல்லாம் வச்சிருக்கேன் உள்ள பெயின்ஸ்ன்னு யாருக்குமே தெரியாது. நிஜமாலே இது ஒரு கண்டிப்பா ஸ்பெஷல் டேலண்ட் தான் ஆக்சுவலி. சோ நாளா இருந்தா டக்குனு ஸ்டேட் டு ஃபேஸ் அப்படி முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க நிறைய பேரு. சோ அந்த மாதிரி இல்லாததும் ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே சோ இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன இப்போ உங்களுக்கு ஒரு உங்க ஆபீஸ்ல இப்ப நீங்க ஜாயின் பண்ணி இந்த 7 இயர்ஸ்ல மறக்க முடியாத ஒரு 3 பேர் எதனால அவங்கள மறக்கவே முடியாது? உங்க லைஃப்ல அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம், இல்ல அவங்களால உங்களுக்கு நிறைய அப்ஸ்டக்கல்ஸ் வந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 பேர். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து நான் எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறவங்க அப்போ ஒர்க் பண்றாங்க, அப்புறம் ரிலீவ் ஆகி போறாங்கன்னா அப்புறம் கான்டாக்ட் இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல யாருமே இல்ல. மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்காங்க என்னோட
ஏஎம், டிஎம் இவங்கலாம் இருக்காங்க. அவங்கலாம் உண்மையிலேயே ஒரு மெமரபிள் பெர்சன் தான். ஏன்னா ஒருத்தவங்க இவ்வளோ இயர்ஸ் வந்து கண்டினியூ பண்றாங்கன்னா, அவங்களோட சப்போர்ட் இல்லாம, அவங்கள நம்மள எந்த ப்ராப்ளமும் பண்ணாம இருந்தா மட்டும் தான் நம்மளால கண்டினியூ பண்ண முடியும். ஸோ சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. பெரிய அளவுக்கு எனக்கு இந்த விஷயமே கொண்டு வந்தது இல்ல. ஸோ அதுல அவங்க தான் டெஃபினட்டா மறக்க முடியாத பர்சன்ஸ். எப்போதுமே மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒர்க்குன்னு எடுத்தா பேசிக் ரூல் தான். ஃபர்ஸ்ட் என்னோட இப்ப இருக்க ஏஎம்மா இருக்கட்டும், டிஎம்மா இருக்கட்டும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அவங்க தான் என்னால எப்போதுமே மறக்க முடியாத பர்சன். ஓகே. சோ இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இவங்க கூட ஒரு நாள் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னா நீங்க யாரு கூட லஞ்ச் சாப்பிடலாம்னு நினைப்பீங்க? ஆசைப்படுவீங்க நம்ம டேசி குரூல? டேசி குரூலையா? ஸ்ரீலேகா மேம். ஸ்ரீலேகா மேமா? ஆமா. டேசி குரூ தானே. இல்ல இல்ல நான் நிறைய ஈவென்ட் நிறைய இதுல உங்களை பார்த்திருக்கேன். ஸோ பேசுற விதம் அந்த ஃப்ளோலாம் எனக்கு பிடிக்கும். ஸோ எப்படி அவங்க பர்சனலா எப்படி இல்லைன்னு ட்ரீட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை அவ்வளவுதான். ஓ கிரேட், சூப்பர். ஸோ அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவங்களால ஜாயின் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க பேசுங்க, லஞ்சும் சாப்பிடுங்க. கொல்லுமாங்கடி கண்டிப்பா வந்தாங்கன்னா. ஓகே. சோ இப்போ ரேபிட் ஃபயர் ரவுண்ட். டக் டக் டக்னு நீங்க ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? ஓகே. ஓகே. டீ ஆர் காஃபி? டீ. சம்மர் ஆர் வின்டர்? கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும் சம்மர். ஓகே. சோ ஃபேவரட் மூவி? ஃபேவரட் மூவி ஏழாம் அறிவு. ஏழாம் அறிவு. ஓகே. சோ சூப்பர். உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசினது பேசின விதமும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா பேசுனீங்க. தேங்க்யூ சோ மச் துர்கா. ஸோ இதே மாதிரி உங்களோட ஜேர்னி வந்து டேசி குரூப்ல தொடரணும். டேசி குரூப்க்கு நீங்க இப்ப புதுசா ஜாயின் பண்ண போற க்ரூமேட்ஸ்க்காக ஏதாவது ஒரு நோட் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வச்சுக்க கூடாது. ஆக்சுவலா ஒர்க் பண்றோம்னா நம்ம அதுல எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் டக்கு நம்ம இந்த இதுக்கு போகணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா கொடுத்தாலே அதுக்கான நமக்கு வந்து சேரும். அது மணி லெவலா இருக்கட்டும், மைண்ட் லெவலா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே சரி. நம்ம படிக்க நம்மள என்ன ஒர்க்கோ அதை நம்ம பண்ணி கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அவ்வளவுதான். வாவ், சூப்பர். சோ என்னோட சைடுல இருந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன். சோ எக்ஸ்பெக்டேஷன்ன்றது ஆபீஸ் மேலயும் ஜாப்ல இல்ல எதுலயுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லனா இன்னும் கூட லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் பர்சனலாவும் எனக்கு அதான் அட்வைஸ். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் பர்சனலாவும் இருக்கக்கூடாது, ப்ரொஃபஷனலாவும் இருக்கக்கூடாது. நம்ம ஒர்க் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். அவ்வளவுதான். சோ தேங்க்யூ சோ மச் துர்கா. சோ ஃப்ரீயா இருக்கும்போது திருப்பி டேஸ் லைஃப் பார்க்க வாங்க, நம்ம பேசலாம். ஓகே. சோ இப்போ உங்களோட ஜேர்னியை என் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. சோ உங்களோட ஃபேவரட் சாங் சொல்லுங்க, உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன். ஓகே. தேங்க்யூ மஞ்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நீ அவ்வளவு ஃப்ரீயா பேசுறது. ஆஸ் யூஷுவல் எப்பொழுதுமே உங்களோட பேசும்போது கம்ஃபர்டபுள் இருக்கும். அது இப்பவும் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஃபேவரட் என்ன பாத்தீங்கன்னா முன்பேவா சாங். முன்பேவா சாங். சோ உங்களுக்காக கண்டிப்பா அந்த சாங் நான் ப்ளே பண்றேன். So thank you so much, Durga. Thank you all. Thank you. Thank you all. Thank you, Manju.